இன்றைக்கி நெய் சாதம் பண்ண போகிறோம். நெய் சாதத்துக்கு தேவையானது நான் வித்தியாசமாக பண்ண போகிறோம். நெய் சாதத்துக்கு காயெல்லாம் போட மாட்டாங்க. நாங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நெய் சாதம் பண்ணுறோம். பட்டை, லவங்கம், இலை, தாளிக்க சோம்பு, இஞ்சி பூண்டு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, மல்லித்தலை, புதினா, நெய் 150 கிராம் சேர்த்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். ருசியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி போடுறோம். பாருங்கள் எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. அதே மாதிரி 4 தடவை ஊற்றுங்க. சுற்றி அப்படியே கையை வச்சு சுற்றி ஊற்றுங்க. சரி, போதும். தேங்காய் எண்ணெய், ஆயில், 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் போடுங்க. 2 பீஸ் எடுத்து அது போடுங்க. 4 கிராம்பு போடுங்க. டக்குன்னு அந்த இலையில 2 போடுங்க. ஏலக்காயில் 4 போடுங்க. 3 போட்டா இன்னொன்று போட்டுருங்க. 4 ஏலக்காய் போடுங்க. ஆயில் ஊற்றுங்க. எவ்வளோ? இதில் 5 கண்டு ஊற்றுங்க. 1 கிலோ பிரியாணி. பச்சை மிளகாய், வெங்காயத்தை போடுங்க. நிறமே வரக்கூடாது, நிறம் வெள்ளையாக இருக்கணும். ஆனால் வெங்காயம் வதங்கணும், கருகக்கூடாது. பொடிக்கலை நிறமாக கூட வரக்கூடாது, வெள்ளை நிறமாக தான் இருக்கணும். அவ்வளோ சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் கடைசியாக இறக்க போகிறது. நெய் போடணும். காசுனா கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து போடுங்க. இன்னைக்கு நெய் சோறு செய்கிறோங்க. வித்தியாசமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட மாட்டாங்க. போடுறோம். இஞ்சி பூண்டு போடுறோம். வெள்ளையாக இருக்கணும். அதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் பசும்பால், தயிர் எடுத்துக்கிறோம். ஒரு கிலோ அரிசிங்க. ஒரு கிலோ அரிசி, சீரக சம்பா, 1க்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றுறாங்க. ஜீரக சம்பா குருணை இல்லாமல் இருக்குது. பழைய அரிசி, ரெண்டு செகண்ட் இருந்துச்சு. மற்றெல்லாம் போடலாம். கொஞ்சம் இன்னும் கொதிக்கணும். மூடி வைங்க. காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வாங்க. சரி, காலிஃப்ளவரையும் போடுங்க. காலிஃப்ளவர் போடுங்க. ஒரு 2 நிமிஷம். இன்னொன்று பட்டாணி போடுறீங்களா? இப்போ பட்டாணி போட்டுங்க. போடுங்க. மூடிங்க. ஒரு கொதி கொதிச்சோன்னா தக்காளி போட்டுக்கலாம். சரி, அந்த பாலை, தயிர் எடுத்து ஊற்றுங்க. இந்த பால் வெள்ளையாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பால் ஊற்றுறோம்.
தக்காளியை போடுங்க. தக்காளி ஆரம்பத்தில் அப்புறம் நிறம் மாறி போயிடும், அதனால கடைசியாக தக்காளியை போட்டுட்டு இப்போ கொதிக்கையில் அரிசியை போடுங்க. போடுங்க போடுங்க அரிசியில் போடுங்க. கொட்டுங்க அரிசியை. சரி, நல்லா எல்லா அரிசியும் வச்சு போடுங்க. நெய்ச்சோறு வெஜிடபிள்ஸ் போடாமல் செய்வாங்க. நாங்கள் வந்து வெஜிடபிள் போட்டு நெய் சாப்பாடு செய்வோம். நெய் சாப்பாடு ரெடி. வாசம் கமகமன்னு இருக்குது.